ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம கைலாஷ் யாத்திரையோட 3வது பாகத்தை பார்க்க போகிறோம். அதாவது டார்ச்சன்லேருந்து கிளம்பி கைலாஷோட தெற்கு முகம் இருக்கிற அஷ்டபத் அப்படிங்கிற இடத்துக்கும் போகிறோம். போகிற வழி முழுக்க நம்ம கைலாய மலையை பார்த்துட்டே போகலாம். தூரத்தில் இருக்கும்போதே இவ்வளவு அழகாக இருக்கே, எப்போ கிட்ட போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். இதோ அஷ்டபத் வந்து விட்டது. இங்கே நம்ம கைலாய மலையோட தெற்கு முகத்தை பார்க்கலாம். ஒரு பிரம்மாண்டமான சிமெட்ரிக்கல் பிரமிட் மாதிரி நடுப்புற ஒரு கோடோடு இருக்கும். இந்த மலை உச்சியிலேருந்து கீழே பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருக்குது. நாங்கள் போன சமயத்தில் இந்த பிரதேசத்தில் புத்த மதத்தினர் கொண்டாடுற சாகா அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருந்தது. அதனால எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கலர் கலர் கொடிகளை கட்டி பறக்க விட்டுருந்தாங்க. இந்த அஷ்டபத்ங்கிறது இந்துக்களுக்கு மட்டும் கிடையாது, ஜெயின்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புண்ணியஸ்தலம். அதாவது ஜெயின்ஸோட முதல் தீர்த்தங்கராவான ரிஷபநாதர், ஆதிநாதர்னு சொல்லுவாங்க. அவர் இந்த இடத்துல தான் ரொம்ப நாள் தவம் செஞ்சு முற்றும் திறந்த ஞான நிலையை அடைந்து சமண மதத்தை நிறுவினார் அப்படிங்கிறது வரலாறு. இந்த கைலாயத்தோட தெற்கு முகத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் சுயம்புவாக உருவான லிங்கம் இப்படித்தான் நடுப்புற ஒரு ஸ்வர்ண ரேகையோட வலது பக்கம் சிவன், இடது பக்கம் சக்தி, 2 பேரும் சேர்ந்த சிவசக்தி ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கைலாயத்தை பார்த்த உடனே எனக்கு அந்த கோவில் ஞாபகம் தான் வந்தது. இந்த கைலாய மலையை பார்த்தபடியே தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் நந்தி பர்வதம். நந்தி தேவர் சிவபெருமானோட முதன்மையான பக்தருங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இயற்கையாகவே எத்தனை அழகாக இந்த நந்தி ஹில்ஸ் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இங்கே நல்ல தரிசனம் முடித்த கையோடு இப்போ நேராக நம்ம ஹோட்டலுக்கு போய் இன்றைக்கி ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். மறுநாளைக்கு காலம்புரை எல்லாரும் சீக்கிரமாகவே எழுந்துட்டு குளிச்சுட்டு கைலாஷ் பரிக்கிரமாக்கு தயாராகிட்டோம். வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கட்டத்தை நெருங்க போகிறோம் அப்படிங்கிறத நினச்ச உடனேயே மனசில் ஒரு படபடப்பு. இதோ நம்ம இப்போ வந்திருக்கிறது யமத்வார் அப்படிங்கிற இடம். இங்கேருந்து தான் கைலாஷ் பரிக்கிரமா ஆரம்பிக்கணும். குதிரையெல்லாம் பரிக்கிரமா பண்ணுறவங்கள ஏற்றிட்டு போகிறதுக்கு வெயிட்டிங். கைலாயத்தை பாருங்கள், அதை பார்த்த உடனே ஒரு தனி உற்சாகம் நமக்கு வருது. யமத்வார் அதாவது யமதர்மனுடைய வாசல். இந்த கைலாயத்தை முழுக்க யமதர்மன் தான் காவல் காக்கிறார் என்பதாகவும், அதனால் அவரோட வாசலை தாண்டி நம்ம போகும்போது நம்ம இந்த உலகப்பற்று, நான்கிற அகம்பாவம், நமது கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையும் இங்கேயே விட்டுட்டு சிவனை மட்டுமே சிந்தித்து கொண்டு சிவனை நோக்கி போவதாக ஐதீகம். இந்த பக்தர்லாம் பாருங்கள், கீழே விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணியே பரிக்கிரமா பண்ணுறாங்க. இந்த யமத்வார் வழியாக நுழையிறதுக்கு பெரிய க்யூ நிற்கிறது. நாங்களும் அந்த க்யூவில் போய் நின்றுட்டோம். ஏதோ சின்ன கோவில் மாதிரி தெரிகிறது பாருங்கள், இதுதான் யமத்வார். இது வழியாக நுழைஞ்சு அந்த பக்கம் போய் பரிக்கிரமாவை தொடங்கிடணும். நாங்களும் யமதர்மராஜாவை நல்லபடியாக வேண்டினே இந்த வாசல் வழியாக உள்ளே போனோம். இந்த ஃபோட்டோவில் ப்ளூ ட்ரெஸ் போட்டுன்னு நிற்கிறவங்க தான் ஷெர்பாஸ்னு பேர். இந்த பரிக்கிரமா முழுக்க நம்ம கூடவே இருந்து நமக்கு உதவியாக இருக்க போகிறவங்க. நம்ம பையெல்லாம் தூக்கிட்டு நம்ம கூடவே நடந்து வருவாங்க. நம்மளுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் செய்வாங்க. இதுக்கெல்லாம் இவங்களுக்கு 1200 யுவான் சார்ஜு. சுற்றி வர எங்கே பார்த்தாலும் பிரம்மாண்டமான மலைகள், நடுப்புற கைலாயம். எவ்வளவு குளிர் இருக்கோ அவ்வளவு வெயிலும் ஜாஸ்தி. கை, மூஞ்சி எல்லாம் சன்ஸ்க்ரீன் நிறையா அப்பின்ட்டு தான் கிளம்பினோம். எங்கள் கூட வந்தவங்க எல்லாருமே குதிரையில் ஏறி பரிக்கிரமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் என்னோட நாத்தனார் பையன் ஹரியும் தான் நடந்து போகிறோம். இதோ பரிக்கிரமாவை ஆரம்பிச்சிட்டோம். இதோ நான் கையில் ஸ்டிக் வச்சுருக்கேன் பாருங்கள், எல்லாரும் வச்சுருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்தில் கொஞ்சம் தூரத்துக்கு சமதரையாக தான் இருக்கும். அப்புறம் போக போக மேலே ஏறுறது இறங்குறது அப்படின்னெல்லாம் இருக்கிறதுனால இந்த ஸ்டிக் வச்சுன்னு நடக்கிறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பரிக்கிரமாவோட ஆரம்பத்தில் நான் கொஞ்சம் வேக வேகமாக நடந்தேன். கொஞ்சம் தூரம் போக போக என்னால் அப்படி நடக்க முடியலை. நல்லா மூச்சு திணறல் தெரிஞ்சுது. அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக பேபி ஸ்டெப்ஸ்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி எடுத்து தான் நடந்தேன். அவசரப்படாமல் ரொம்ப ரொம்ப மெதுவாக நடக்கணும். அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சுக்கணும். இது 2யும் ரெகுலராக பண்ணினா பரிக்கிரமா பண்ணுறது கஷ்டமே கிடையாது. இங்கே அட்மாஸ்ஃபியரில் ஆக்சிஜன் லெவல் ரொம்ப ரொம்ப குறைச்சல். அதனால் தண்ணியில் மட்டும்தான் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்குங்கிறதுனால 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சிப் பண்ணி குடிச்சுட்டே இருந்தால் நம்மளுக்கு அவ்வளவு சிரமம் தெரியாது. இங்கே சைடில் ஓடுற ரிவரை பாருங்கள். இந்த மலைக்கு மேலே இருக்கிற பனியெல்லாம் உருகி இந்த மாதிரி ஆறாக இங்கே ஓடின்ட்டுருக்கு. ஸ்படிக்க மாதிரி அப்படி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. நமக்கு அடிக்கிற தாகத்துக்கு ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருக்கிற இந்த தண்ணியை குடிச்சிடலாமான்னு ஆசையாக இருக்கும். இங்கே வரிசையாக நிறைய பேர் பரிக்கிரமா பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நம்ம தனியாக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. ஒரு 10 ஸ்டெப்பு நடப்பேன், ரெஸ்ட் எடுத்துப்பேன்.
அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுப்பேன். சைடில் இது மாதிரி உட்கார்றதுக்கு நல்ல இடம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துப்பேன். பையில் எடுத்துகிட்டு போயிருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 வாயில் போட்டுப்பேன். இந்த மாதிரி அவசரப்படாமல் நிதானமாக நடந்தால் பரிக்கிரமா பண்ணுறது கஷ்டமே கிடையாது. மேடும் பள்ளமுமா 12 கிலோமீட்டர் நடக்கணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட கால் வலியோ முதுகு வலியோ எதுவுமே இல்லை. நம்ம பரிக்கிரமா தொடங்கின போது கைலாயத்தோட தெற்கு முகத்தை பார்த்துட்டு ஆரம்பித்தோம். இப்போ நம்ம சுற்றி வரும்போது கைலாயத்தோட மேற்கு முகத்தை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம நடந்து போயின்னு இருக்கிற இடம் கடல் மட்டத்திலேருந்து 4800 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதோ நம்ம அங்கே பார்க்குறது திபெத்தியன் யாக், அதாவது திபெத் எருமைகள். குதிரையில் ஏறி பரிக்கிரமா பண்ணுற மாதிரி நிறைய இந்த ஊர்க்காரங்கள்லாம் இந்த யாக் மேலே ஏறி கூட பரிக்கிரமா பண்ணுறாங்க. அங்கே தூரத்தில் பாருங்கள், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணியே பரிக்கிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பரிக்கிரமா பண்ணும்போது மூச்சு வாங்கிறதுனால அதிகமாக பேசக்கூட முடியாது. அதனால் இவ்வளோ பேர் இருந்தாலும் அந்த இடமே அமைதியாக இருக்கும். அதுவே ஒரு மாதிரி மெடிடேட்டிவ் மூடுக்கு நம்மளை கொண்டு போயிடும். காலையில் ரூம்லேருந்து கிளம்பும் போதே லஞ்சுக்கு ஒரு 2 சப்பாத்தி, பனானா, ஒரு கேக் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதை இந்த இடத்துல உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அந்த லஞ்சை சாப்பிட்டு முடித்தோம். இவங்க இந்த ஊர் திபெத்தியன் பொண்ணு பாருங்கள், சின்ன குழந்தைய அழிச்சுன்னு வந்து பரிக்கிரமா பண்ணுறாங்க. பாதி தூரம் நடந்து வந்த உடனே தான் கைலாயத்தோட மேற்கு முகம் நமக்கு தெரியும். சுத்தீவில் இருக்கிற இவ்வளவு சின்ன சின்ன மலைகளுக்கு நடுப்புற கைலாயம் மட்டும் எத்தனை அழகாக தெரிகிறது பாருங்கள். நாங்கள் போன போது புத்திஸ்டோட சாகா ஃபெஸ்டிவல் நடந்துட்டுருக்கிற சமயங்கிறதுனால எக்கச்சக்கமான புத்திஸ்ட் பில்கிரிம்ஸ் வந்திருந்தாங்க. அவங்கெல்லாம் எப்படி பாருங்கள், கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி எழுந்துட்டு திருப்பி நமஸ்காரம் பண்ணி இப்படியே கைலாய மலை 55 கிலோமீட்டரை பரிக்கிரமா பண்ண போகிறாங்களாம். நமக்கெல்லாம் சாதாரணமாக நடந்து பரிக்கிரமா பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம ரொம்ப ஆவலோடு காத்துட்டு இருந்த கைலாயத்தோட வடக்கு முகம் தெரிய ஆரம்பிச்சிடுது. இந்த இடத்துல தான் நம்ம போய் தங்க போகிறோம். இந்த இடத்துக்கு தீராபூக் அப்படின்னு பேர். காலம்பரை 11 மணிக்கு யமத்வாரில் கிளம்பி இங்கே வந்து சேரும்போது சாயந்தரம் 7 மணி ஆகிடுது. ஆனாலும் நல்ல வெளிச்சம் இருந்தது, ராத்திரி மாதிரியே தெரியலை. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற இடம். நாங்கள் 9 பேர் ஒரே ரூமில் தங்கியிருந்தோம். பாத்ரூம் வசதியெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாமே ஓப்பன் பாத்ரூம் தான். எல்லாருமே பயங்கர டயர்டாக இருந்ததுனால சீக்கிரமே படுத்து தூங்கிட்டோம். வெடிகார்த்தால 5 மணிக்கு எழுந்துக்கணும். காலம்பரை 6:30 மணிக்கெல்லாம் சூரிய உதயத்தும் போது இந்த கைலாய மலையை தரிசனம் பண்ணணும். இதோ சூரிய உதயம் ஆரம்பிச்சுடுத்து. இந்த மலை மேலே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயில் பட்டு கைலாயம் வந்து தங்கம் மாதிரி ஜொலிக்கிறத பாருங்கோ. முதல்ல மேலே கிரீடம் வச்சா மாதிரி ஆரம்பிக்கும், கொஞ்சமாக கீழே இறங்கி கடைசியில் மொத்த கைலாயமும் அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் இல்லையா? அதனால் இங்கேருந்து ஃபேஸ்புக் லைவ் மூலமாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த அற்புதமான நிகழ்வை நான் காமிச்சேன். இப்போ சிவபுராணம் சொல்லிகிட்டே அந்த பொன்னார் மேனியனை நம்ம தரிசனம் பண்ணலாமா? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. ஆஹா, இந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்தது இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு பயன் கிடைச்சா மாதிரி இருந்தது. இது பார்த்து முடித்த உடனேயே செகண்ட் டே பரிக்கிரமா போகிறவங்கலாம் உடனே கிளம்பிட்டாங்க. நான் 3 நாள் பரிக்கிரமா பண்ணுற ஐடியாவில் வரல. பொன்னார் மேனியனை பார்த்தா போதுங்கிறதுனால நான் வேகமாக என்னோடய ரூமுக்கு போய் என் பேகெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கஸ்டமர் கேர் சென்டருக்கு வந்து அங்கே ரெஸ்கியூ வேன் ஒரு 11 o'clock போல் வந்தது. அதில் ஏறி டார்ச்சனுக்கு வந்துட்டேன். நாளைக்கு காலம்பரை பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி புராங், ஹில்ஸா, சிமிகோட் வழியாக நல்லபடியாக நேபாள்கஞ்ச் போய் சேரணும். கிளைமேட் ஒத்துழைக்கணும். கைலாய தரிசனம் நல்லபடியாக கிடச்ச சந்தோஷத்தில் அன்றைக்கி ராத்திரி டார்ச்சனில் ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்தோம். ஊர் ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய கடைகள் இருந்தது. நாங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கடையில் போய் ஜஸ்ட் இந்த ஊருக்கு வந்ததுக்காக சூவ்னீர்ஸ் மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டோம்.
இதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த 2 கைலாஷ் யாத்திரை பதிவுகளை யாராவது பார்க்கலைன்னா உடனே போய் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வீடியோஸ்லாமும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் நிறையா பேர் நாங்கள் போன ட்ராவல்ஸ் பற்றியும் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றியும் கேட்டிருந்தீங்க. அதை ஒரு தனி வீடியோவாக போட்டால் தான் உங்களுக்கெலாம் தெளிவாக புரியுங்கிறதால என்னோட அடுத்த வீடியோஸில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். தவறாமல் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.